எனக்கு அம்மா இருக்காங்க. ஏய் உரா, இவனுக்கு யாருமே இல்லடா. இவனை பார்க்கவே வர மாட்டாங்க. ரொம்ப போய் சொல்றான்டா இவன். இவனெல்லாம் நம்ம சேர்த்துக்கவே கூடாதுல. லயர் லயர் லயர். நம்ம போய் விளையாடலாம். சார், நான் என் அம்மா கிட்ட பேசணும். போனை கொடுங்க. கிரேஷ், பேரண்ட்ஸோட வீக் டேஸ்ல தான் பேசணும். இப்பெல்லாம் பேச முடியாது. இப்பயே நான் எங்க அம்மா கிட்ட பேசணும். போனை கொடுங்க. எதுக்குடா? எல்லாரோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. என் அம்மாவையும் வர சொல்லணும். போனை கொடுங்க. ஆனா உன் காடி நம்பர் தானே என்கிட்ட இருக்கு. என் அம்மா நம்பர் எனக்கு தெரியும். போனை கொடுங்க. ஹலோ, யாரு? ஹலோ, யாரு? அம்மா. கிரிஷ், கிரிஷ் நீயா? ஆமாம்மா. ஏன்டா அழுதுட்டு இருக்க? நீ எங்க இருக்க? யார் போன்ல இருந்து கால் பண்ற? ஸ்கூல்ல தாம்மா இருக்கேன். சார் போன்ல இருந்து தான் பேசுறேன். நீங்க வாமா, நான் உன்னை பார்க்கணும். என்ன கிரிஷ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு அவர்கிட்ட இருந்து போன் வாங்கி எனக்கு கால் பண்ண? நான் உன்னை பார்க்கணுமா, நீ வாமா. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு. அடிக்கடி என்னால வர முடியாது கிரிஷ். இங்க அந்த பசங்கெல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. கிண்டல் பண்றாங்கம்மா. நான் போய் சொல்றேன்னு சொல்றாங்க. நீ வந்து அவங்கள திட்டுமா. நீ போய் உன் டீச்சர் கிட்ட சொல்லு. இல்ல நான் வரும்போது பேசுறேன். இப்ப என்னால வர முடியாதுடா. நான் இந்த மந்த் எண்ட் வரேன். இல்ல, இப்ப நீ வரணுமா. மாமா மாமா. ஏய் கிரிஷ், சொல்றேன்ல, புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், பாட்டி காணாம போன மாதிரி நானும் காணாம போயிடுவேன். அப்புறம் நீ எப்பவுமே என்ன பார்க்க முடியாது. நானும் காணாம போயிடவா? இல்லம்மா, வேண்டாம்மா. நான் உன்னை கூப்பிட மாட்டேம்மா. நீ போகாதம்மா. நான் உன்னை கூப்பிட மாட்டேம்மா. கூப்பிட மாட்டேன். இந்தாங்க சார். ஹலோ. யாருமா நீங்க? யாரை பார்க்கணும்? ஆபீஸ் ரூம் எங்கன்னு இருக்கு? ஆபீஸ் ரூமா? நேரா போங்க. சரிண்ணே. வணக்கம் சார். சார், இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் பண்ண ஆர்டர் கொடுக்கறதா தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஆமாமா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா, அங்க பாருக்கா. என்ன மீனா இந்த பக்கம் வந்திருக்க? ஸ்கூல்ல ஏதாவது பெருக்கிற வேலைக்கு சேர்ந்திருக்கே என்ன? எந்த வேலை செஞ்சாலும் தப்பில்ல. நியாயமா செஞ்சா போதும். உங்கள மாதிரி அடுத்தவங்க பொழப்ப கெடுத்தாதான் தப்பு. நல்லா தான் பேசுற. ஆர்டர் வாங்க வந்தியா? இல்ல, இந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கலான்னு வந்தேன். நல்ல நக்கலா தான் பேசுற. ஆனா இதெல்லாம் நீ திமிர்ல தான் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த திமிர ஒரு நாளைக்கு நான் முழுசா அடக்கி காமிக்கிறேன். முயற்சி பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங். சார், இவங்க தான் சார். வரேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் மீனா. ஒரு மண்டபத்தோட மேனேஜர் இந்த ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் பண்ண கேட்டிருக்காங்க. போய் பாருங்கன்னு சொன்னாரு. ஆமாங்க, தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். அந்த மேனேஜர் கூட சொல்லியிருந்தாரு நீங்க பூக்கடை வச்சிருக்கீங்க. ஆமா சார், எங்க அம்மா கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்க. ஆமா, பெரிய நகைக்கடை வச்சிருக்கிற மாதிரி சொல்றா பாரு. வாங்க சிந்தாமணி மேடம். சார், நான் சொல்லியிருந்தேன்ல டெக்கரேஷன் பண்ற ஒருத்தவங்க. சிட்டில நிறைய கல்யாண மண்டபத்துக்கு இவங்க தான் சார் டெக்கரேஷன் பண்றாங்க. ஓ, அப்படியா? நான் ஆல்ரெடி கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். இவங்கள வர சொல்லியிருந்தாங்க. வாங்க சிந்தாமணி மேடம். சரி வாங்க.
சாரிம்மா, இவங்களும் ஒருத்தவங்களை வர சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. பரவாயில்ல சார், ஒரு ஆர்டர் எடுக்கிறப்போ 2-3 பேர் வந்து கேட்க தானே செய்வாங்க. நீங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்ன அமௌண்ட் கோட் பண்ணுவீங்க? அதை சொன்னீங்கன்னா நான் உள்ள போய் பேசி பார்க்கறேன். சார், நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த ஆர்டர் கண்டிப்பா எனக்கு கிடைக்காது சார். ஏன் இப்படி சொல்றீங்க? இப்ப போனாங்களே அந்த சிந்தாமணி, அவங்க நான் என்ன அமௌண்ட் சொன்னாலும் அதை விட குறைச்சு கொடுக்கறேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ஸ்டைலே அதுதான் சார். அவங்க விலையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்க சொல்றதை விட குறைச்சு சொல்லி ஆர்டர் வாங்குவாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும்ல. உங்க கொட்டேஷன் என்னன்னு சொல்லுங்க, நான் உள்ள போய் பேசி பார்க்கறேன். சிந்தாமணி, எங்க போனாலும் பின்னாடியே வரல. நான் என்ன விலை சொன்னாலும் நீ கம்மியா தான் சொல்லுவேன். இரு, உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. சார், இது வியாபார ரீதியான ஃபங்க்ஷன் கிடையாது, ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷன். இதுல பெருசா எனக்கு லாபம்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்லா பண்ணுங்கிற பேர் மட்டும் இருந்தா போதும் சார். அதனால பூக்கான விலையை மட்டும் கொடுத்தா போதும். ஒரு 15,000 ரூபாய் இருந்தா நல்லா பண்ணிடலாம் சார். சரி இருங்க, நான் தோ வரேன். சார், கரஸ்பாண்டன்ட் சார் ஓகே சொல்லிட்டாங்க. மத்த விஷயம்லாம் உங்ககிட்ட பேச சொன்னாங்க. அப்படியா? நான் சொல்லி வந்தாலும் ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. நான் அதை உள்ள போய் பேசி சார் சார் பார்க்கறேன். சார் இருங்க சார். இந்த தொழிலுக்கு அவ புதுசு சார். வேலையெல்லாம் அவளை கரெக்டா இருக்காது. ஆனா எனக்கு அனுபவம் இருக்கு. இல்லைங்க, அவங்கள பத்தியும் ஒருத்தர் நல்ல விதமா சொல்லியிருக்காரு. அவங்க சொல்ற அமௌண்ட்டும் ரீசனபிளா தான் இருக்கு. அதனால இப்ப என்ன சார், அந்த பொண்ணு என்ன அமௌண்ட் சொன்னாலோ அதை விட நான் கம்மியா பண்ணி தரேன். நிஜமாவா? ஆமா சார், அவ சொன்னதை விட 2,000 ரூபாய் நான் கம்மியா பண்ணி தரேன். அப்படிங்களா? அப்போ ஓகே தான். இவ்வளவு கம்மியா சொல்லுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. அவ எவ்வளவு சொன்னா? 15,000 சொன்னாங்க. அதை விட நீங்க 2,000 கம்மி பண்ணிருக்கீங்க. 13,000க்கே எங்களுக்கு ஓகே தான். அதையே பண்ணிடுங்க. மீனா மேடம், அவங்க உங்களை விட கம்மியா சொல்றாங்க. ஐயோ சார், அவங்க கிட்டே கொடுத்துருங்க சார். என்னை விட அவங்க சீனியர், ரொம்ப அனுபவசாலி. அவங்க கிட்ட இருந்து நான் தான் சார் நிறைய கத்துக்கணும். அவங்க நல்லா பண்ணிடுவாங்க சார். சரிங்க மேடம், நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. வேணாம் சார், அட்வான்ஸ் எல்லாம் நான் வாங்குறது இல்ல. வேலையை முடிச்சுட்டே நான் வாங்கிக்கிறேன். நல்லதுங்க. சனிக்கிழமை ஃபங்க்ஷன், அன்னைக்கு மார்னிங் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவங்க டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே சார், வாங்க. வேணும்னே எனக்கு நஷ்டம் வர மாதிரி பண்ணிட்டேல்ல. இத பண்றதுக்கு ஒரு 40-50,000 ஆகும்டி. தெரியுங்க. உங்களை யாரு நஷ்டப்பட சொன்னது? என்னால முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. ஆனா எனக்கு கிடைக்க கூடாதுன்னு தானே என்னை விட கம்மியா பண்றேன்னு சொன்னீங்க. அதான் இப்படி ஒரு பந்தை எரிஞ்சேன். இதுக்கு பேர் தான் கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறது. என் கையில இருந்து காசு போட்டு பண்ற அளவுக்கு பண்ணிட்டேல்ல. இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். என்னாலலாம் முடியாது. நீங்க தான் அடுத்தவங்க வயித்துல அடிச்சு நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல. அந்த பணம் இப்படியாவது போகட்டுமே, உங்களுக்கும் புண்ணியமாவது சேரும். சிறப்பா ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துருங்க. வரட்டுமா சிந்தாமணி?